ஓகே ஹாய் ஹலோ காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோலஸ்ட் வாய்ஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நீங்கள் பார்ட் 7 வரைக்கும் போட்டிருப்பேன்னு நீங்கள் சொல்லலாம். பட் நான் அந்த பார்ட் 7 நம்ம ப்ரோ கூட போட்டிருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1லேருந்து போட போகிறோம். அது நான் சிங்கிள் ப்ளேயாக பண்ண போகிறோம். ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த பார்ட் 7 வரைக்கும் பார்க்காதவங்க போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் 7 லிங்க் கொடுக்குறேன். அப்படியே வரிசையாக ஆரம்பிச்சு நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்த்துக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் அந்த பார்ட் 7லேருந்து கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்டில் சொல்லிடுங்க ப்ரோ கண்டினியூ த வீடியோ அப்படின்னு சொல்லிடுங்க. நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். இல்லை அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட்டை தெரிக்க விடுங்க. நான் அதை இருந்தே புரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் இதெல்லாம் சர்வைவல் ஆட போகிறோம். இந்த சர்வைவல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்க போது. அண்ட் மொத்தத்தையுமே கரைச்சி குடிச்சிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. நான் அப்படி எனக்கு தெரியாத உங்கள்கிட்ட கேட்டுறேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போனஸ் செஸ்ட் வேணுங்க. ஏன்னா போனஸ் செஸ்ட்டை வச்சு தான் நம்ம வந்து வீடியோ போடுறதுக்காண்டி போனஸ் செஸ்ட் வச்சுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஷோ கோஆர்டினேட் அது தேவைப்படுது நமக்கு. அண்டு ஷோ டே பிளேஸ் ஓகே அதுவும் தேவைப்படுது கைஸ். இது எல்லாமே தேவைப்படுது, அதெல்லாம் வச்சுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயரா இல்லை, நம்ம வந்து மல்டிப்ளேயர் போட போகிறது இல்லை. அண்டு செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீப் இன்வென்ட்ரி வச்சுக்கிறேன். ஒரு பார்ட் 7 இல்லைனா ஒரு பார்ட் 8 இந்த வரைக்கும் கீப் இன்வென்ட்ரி வச்சு விளாடுவோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோட நம்ம எதுவுமே கரெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அண்டு ஹார்மோன்ஸ் எதுவும் அவ்வளோக்கு நல்லா இருக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் வைக்க போகிறதில்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃப் பண்ண போகிறதில்ல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டிருந்த ஸ்டேட்டஸ் தான் போட போகிறோம். மறக்காமல் இந்த ஸ்டேட்டஸோட லிங்க் வேணும்னா ஏற்கனவே நான் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவில் லிங்க்கை கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க போய் பார்த்துருங்க. ஓகேங்களா? இதோட ஃபேன்சி ஸ்டேட்டஸ் லிங்க் தான். இத்தனை ஸ்டேட்டஸ் வச்சு தான் ஏன் ஃபேன்சி போடணும், இது எதுவுமே ஒர்த்து கிடையாது கைஸ். ஃபேன்சி ஸ்டேட்டஸ் ஒன்லி ஒர்த்தானது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நீங்கள் ஷேடர்ஸ் ஃபார் மைன்கிராஃப்ட் அப்படின்ற ஷேடர்ஸ் ஃபார் மோட் சரி தப்பாக சொல்கிறேன்னு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? மோட் ஃபார் மைன்கிராஃப்ட் அப்படின்ற ஒரு ஆப் ஏற்றிக்கோங்க. அந்த ஆப் மூலயமா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சர்வீஸை உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹை லெவல்லையும் சரி லோ லெவல்லையும் சரி போட்டுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் ஏதாச்சும் பண்ண போகிறோமா வாய்ப்பே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நேம் வச்சுருவோம் கைஸ். நேம் என்ன வைக்க போகிறோம்னா என்ன நேம் வைக்கலாம், கூலஸ்ட் பாய்ஸ்னே வச்சுருவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் கூலஸ்ட் பாய்ஸ்னு பார்த்தா சிபி கேமிங்னு வச்சுருவோம். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, கரெக்டாக வச்சுட்டோம். அண்ட் 1 2 3 தான் நம்மளோட லாஸ்ட் இது, அதையும் வச்சுட்டோம் கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டை க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகே, க்ரியேட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பேட்டா சர்வர்ன்றனால ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எப்பயுமே பேட்டா சர்வர் விளாண்டுருக்கேன். அண்ட் இதில் அப்டேட் பண்ணுறது ஈஸி தான். அது எல்லாமே ஸ்பீடாக ஏறும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடஸ்ட்டு ஃபாஸ்ட்டஸ்ட்டு ஒரு சர்வர்ன்றது தான் இது பேட்டா சர்வர். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் கைஸ். நம்ம மைன்கிராஃப்ட் நார்மலாக இப்போ தான் ஒரு ஏறிக்காது, இந்த மாதிரிலாம் ஏறி இருக்காது. ஆனால் பட்னா இதெல்லாம் சரி ஸ்பீடில் ஏறும். அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பேட்டா சர்வர் வந்து ஸ்பீடஸ்ட் சர்வராக இருக்கும். அண்ட் இந்த சர்வர் வேணும்னு நினைக்கிறவங்க மைன்கிராஃப்ட் ஏற்கனவே லிங்க் எல்லாமே சொல்லியிருப்பேங்க. என்ன வேணுங்கிறது எல்லாமே நான் எல்லா பார்ட்லையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டில் தான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நான் சிங்கிள் பிளேயராக தான் விளாட போகிறேன். அண்டு இந்த வீடியோ எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னா தான் என்னால் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ண முடியும். இதுக்கும் சப்போர்ட் எதுவுமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். ஏன்னா நீங்கள் இருக்க நம்பிக்கையில் மட்டும்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா விளாண்ட்டே இருக்கிறேன். இல்லை அப்படின்னா இந்த மைன்கிராஃப்ட்டை தூக்கி போட்டு நான் விசாட்டுக்கு வீட்டில் கிடப்பேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைன்கிராஃப்ட்டில் நீங்கள் வந்து இதை ஒரு இதாக நினச்சிக்க வேணாம். மைன்கிராஃப்ட் வந்து ஒரு நார்மல் கேமாக நினைங்க. இது ஒரு லைஃப்பில் வந்து ரொம்ப இதெல்லாம் கிடையாது. இது உங்கள் லைஃப்பை மாற்றி போட்டுருங்க கைஸ். படிக்கிறவங்க படிப்பை கண்டினியூ பண்ணுங்கள், ஒர்க்கு கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ நீ இதெல்லாம் செய்கிற ஓகே ப்ரோ அவர் என்ன ப்ரோ ஆனார் அப்படின்னு கேட்பீங்க. அவர் ஒன்றுமே இல்லை கைஸ், அவர் ஒர்க் கண்டினியூ பண்ண போயிட்டார். ப்ரோ என்னால் இந்த கேமில் இப்போ கண்டினியூ பண்ண முடியாது ப்ரோ, வேணா அடுத்து இன்னும் 2 மந்த் லீவ் வரப்போது, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வரைக்கும் நம்மளாம் இப்போ கேம் பிளே விளாட்ணும். அண்ட் பார்த்திங்கன்னா பம்கின் இருக்குது. ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பம்கின் இருந்துச்சுன்னா அது 200 மீட்டர் சுற்றி இல்லை 150 மீட்டர் சுற்றி கன்ஃபார்ம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ். பட்னா இப்போ நம்ம இதை சுற்றி போகணும், இல்லைனா நம்ம கீழே இருந்தால் சாவு தான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளெயின் ரீஜன், சரமான பிளெயின் ரீஜன் கைஸ். பிளெயின் ரீஜனே ஆக்கி விட்ருக்காங்க. நமக்கு இப்போ எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா ஒரு ஆப்பில் வச்சு நம்ம வில்லேஜ் கிடைக்கிற வரைக்கும் ஓட்டிடலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா அதை வச்சா நமக்கு வில்லேஜஸ் ஈஸியாக கிடைக்குமா. ஒரு 3 வில்லேஜ் கிட்டே இருக்குது கைஸ். இந்த இதில் இந்த இதோட கோஆர்டினேட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா இது தெரியும் பொசிஷன், அது இப்படி தான் இருக்குது. பட்னா வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே 3 வில்லேஜ் கிடைக்கிது கைஸ். அதுதான் ஆச்சரியமான விஷயம். ஓகே, 3 வில்லேஜ்ன்றப்ப நம்ம விட்டுருவோமா, வாய்ப்பே கிடையாது. 3 வில்லேஜ் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரூட்டை போட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிளெயின் ரீஜனாக கொட்டி கிடக்கு. எந்த இடத்துல எத்தனை வில்லேஜ் இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச 3 வில்லேஜ் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயும் சொல்லிட்டேன், சீடு வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும். சீடு நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். பட் டக்குன்னு நமக்கு வில்லேஜ் கிடைக்காது. எப்பயுமே மைன்கிராஃப்ட்காக நம்ம கொலை பண்ணுவாங்க கைஸ். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொலை பண்ணிடுவோம் நம்மளை. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சதி பண்ணி இந்த வில்லேஜ் கிடைக்காத மாதிரி செஞ்சிடுவோம். அப்படி இருக்கையில் நம்ம சீடு போடலன்னா நமக்கே ஒன்றும் ஆகாது. அப்படின்றனால சீடை போட்டு வந்துருக்கேன். அண்ட் அந்த சீடுனால என்ன பிரயோஜனம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சீடை போட்டிங்கன்னா உங்களை டேரெக்டாக வில்லேஜ்கிட்டே இறக்கி விட்ருவாங்க.
பட் நான் இப்போ நான் வில்லேஜ் கிட்ட தான் இருக்கேன், அதனால் உணர முடியுது. அண்ட் அதுலேயும் காமிச்சாங்க நீங்கள் வில்லேஜ் பக்கத்தில் இருப்பீங்க, கொஞ்சம் தூரம் மட்டும் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு காட்டியிருந்தாங்க, சர்வே பண்ணணும். ஓகே, நம்மளும் கொஞ்சம் தூரம் எவ்வளோ தூரம் தான், அந்த எவ்வளோ தூரம் என்ன எவ்வளோ தூரம்னு நானும் ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் மேலே வரைக்கும் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து போயிட்டீங்க. பம்கின் அங்கே ஒன்று இருக்கா, இப்போ இந்த போட்டில் நான் இந்த போட்டு மட்டும் வில்லேஜ். ஓகே, அந்த அங்கே தெரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு வில்லேஜ். அந்த பார்த்தீங்கன்னா இதான் சீடோட இது, ஓகேங்களா. நார்மலாக நீங்கள் பிளெயின் ரீஜனல் பம்கினை பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம் வில்லேஜ் இருக்குது அப்படின்னு. அண்ட் இதில் வந்து நிறையா டைமண்ட் இருக்குமா தெரியல, பட் நான் அயன் சூட்லாம் கொடுப்பாங்க. அதுக்காண்டி இந்த மாதிரி இது அதுக்கு முன்னாடி நமக்கு சாப்பாடு முக்கியம் கடவுள், ஓகேங்களா. சாப்பாடு தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் கடவுள். அண்ட் நீங்கள் பார்க்குற எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணிடுங்க. ஏன் உங்களுக்கு பிடிச்சதான் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பிடிக்கும், அதனால தான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஓகே, இப்போ வேறு இது மொத்தத்தையும் எடுத்துருவோம் கைஸ், நமக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம், அதனால் மொத்தத்தை தூக்கிடுவோம். ஏங்க இது ஜாம்பி வில்லேஜுங்க, டேய் பாவிகளா, ஜாம்பி ஜாம்பி இருந்துறாங்கடா. பட் நான் ஜாம்பி வில்லேஜ்லாம் இது நல்லா இருக்காதே கைஸ் இப்படிலாம். ஓகே, ஜாம்பி வில்லேஜ் தேவைப்படாதவங்களுக்கு அப்படின்றனால நம்ம தூக்கிட்டு போயிடுவோம் இதெல்லாம், ஓகேங்களா. ஜாம்பி வில்லேஜஸ்க்கு எது இதெல்லாம் தேவைப்பட போகுது, நார்மல் வில்லேஜர்னால் ஏதோ விட்டுட்டு போவோம் மனசு வரும் கைஸ். ஜாம்பி வில்லேஜ் இவங்களே அண்ட் இவங்களுக்கு எது தேவைப்பட போகுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் கூட எட்டுறாமல் வந்திருக்கேன், ஏன்னா ஸ்பைடர் வெப்பர் ஸ்வாடால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பிரேக் பண்ண முடியும், மற்ற எதாலையும் டக்குன்னு அன்பிரேக் பண்ண முடியாது, ரொம்ப லேட் ஆகும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹேர்பிள் நிறையா இருக்குது கைஸ். இந்த இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பஞ்சமே இல்லை. எதுக்குன்னு சொல்ல வந்தேன், ஓ சாரி, இந்த வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுட்டுக்கு பஞ்சமே இல்லை கைஸ், ஃபுட்டுக்கு பஞ்சமே இல்லை, அவ்வளோ ஃபுட்டு கொடுத்து வச்சுக்கிறானுங்க. ஆனால் நார்மல் வில்லேஜர் வாய் ரொம்ப வளருது. ஓகே, இந்த வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வில்லேஜ் இருந்தால் இந்த இடத்துல தங்கி இருந்திருக்கலாம், பட்னா இது ஜாம்பி வில்லேஜாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது, ஜாம்பி வில்லேஜ்ன்றனால இங்கே இருக்க லூட்ஸ்லாம் ஆட்டையை போட்டு ஓடிடுவோம். கண்டிப்பாக ஒரு செஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சீட் வரைக்கும் பார்த்துட்டு கொடுக்க முடியான்ட்டேன், நான் அமிஷாட்டுக்கு எதுவுமே பார்க்காம முழுசாக பார்க்காம. அண்டு வேறு ஏதாச்சும் இருக்கா, ஓகே அங்கிட்ட இருக்குது கைஸ், அங்கிட்டு இருக்குது, நம்ம போய் அங்கிட்ட எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று இருக்குது, ஒன்று மட்டும் இருக்குது, தூக்கிட்டாச்சு. அங்கே வந்து செஸ்ட்டு வச்ச வீடு ஒன்று இருக்குது, ரெண்டுமே இருக்கோ, ரெண்டுத்துலையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் இருக்கான்னு தெரில, பட் நான் இதில் இருக்குது. ஓகே, இதில் பொறுமையாக தான் போகணும் கைஸ். ஏன் அப்படி, ஓ மை காட், பார்த்தீங்கன்னா 4 லைன் கைஸ். அண்ட் ஒரு ஷேடல் கொடுத்துருக்கானுங்க. மொதல் ப்ரெட்டெல்லாம் தூக்கி வச்சுக்க, ஆப்பிள் தூக்கி வச்சுக்க. அங்கே பாருங்கள், அயன் ஸ்வாடு, அயன் பிக்காக்ஸு. ஓஹோ, புரிஞ்சிடுச்சு கைஸ். அடிக்க வரானே, டேய் தம்பி அண்ணனா, அது அடிக்கலாம் கூடாதுடா, அண்ணன்டா டே, அவங்க எல்லாத்துக்கும் அண்ணன்டா. அண்ணனை அடிச்சிடாங்கன்னா தம்பிலா, பின்னாடி வந்து டப்புன்னு போட்டுறாங்க கைஸ். இவங்க வேறு வெயிலில் பட்டா செத்துருவானுங்க, அப்புறம் நம்ம பயப்படணும், வெளில வரமாட்டாங்க, நம்புவோம். டே தம்பி இங்கே எங்கள் ஸ்பைடர் எவ்வளோ மாட்டிக்கிட்டானா, ஏங்க வில்லேஜரா இன்னும் ஒன்றும் புரிய மாட்டேது. ஜாம்பி வில்லேஜர் மாதிரி தான் இருக்கான், ஜாம்பி வில்லேஜர் தான், ஜாம்பி வில்லேஜர் மாதிரி இருக்கலாம், இல்லை ஜாம்பி வில்லேஜர் தான். அப்புறம் என்ன பிரச்சனை அவனுக்கு, ஒருவேளை அவங்களுக்குலாம் அறிவு வந்திருக்குமோ, ஏன்னா வெளில போட்டால் செத்துருவாங்க ஜாம்பிஸு, அதனால் வெளில வரல. பட்னா மற்ற ஜாம்பிலாம் நம்ம பார்த்தா விரட்டிட்டு விளையாடுவானுங்க. இங்கே பாருங்கள், கோல் இருக்குது கைஸ். கோலை கவனிச்சிங்கன்னா நமக்கு கோல் எதுக்கு ரொம்ப தேவைப்படும் உங்களுக்கே தெரியும். பார்ட் 7 வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கைஸ், கோல் எவ்வளோ தேவைப்படும்னு. அவ்வளோ பெரிய கேவுக்குள்ளே இறங்கி சம்பவம்லாம் பண்ணோம் கைஸ், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் எவ்வளோ கோல் முக்கியம்னா, கிட்டத்தட்ட கோல் மட்டும் இருந்தாலே போதுன்ற அளவுக்கு அது முக்கியம். ஓகே வேமா மைண்ட் பண்ணு. கோலு, ஸ்டிக்ஸு, ஸ்டோன் இது மட்டுமே இருந்தால் போதும் கைஸ், ஒரு வீடு என்ன முடியுமோ அப்படியும் கட்டிடலாம். ஓகே வேமா அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் ஒரு இது கூட செய்யலை, ஐ மீன்ஸ் கிராஃப்டிங் டேபிள். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் தூக்கி டக்குன்னு போட்டுருவோம். இந்த இதுக்கு ஜாம்பி கறி சாரி பொட்டேட்டோ எதுக்கு பாய்சன் பொட்டேட்டோ விட்டுன்னு தெரில. அண்ட் வந்து ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். அங்கே அயன் பிக்காக்ஸ் ஒன்று செய்ய முடியுது, அப்புறம் நமக்கு அயன் பிக்காக்ஸ் தேவைடுமா, அயன் ஸ்வாட் 2 செய்ய முடியுது. இப்போ என்ன செய்யறதுனே ஒரே யோசனையாக இருக்குது. நமக்கு அயன் பிக்காக்ஸ் தான் தேவைப்படும், ஏன்னா டைமண்ட் மைண்ட் பண்ணணும்னா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதே செஞ்சுருவோம். ஏன்னா ஸ்வாட் வந்து நார்மல் ஸ்வாட் வச்சு அடித்தாலே இவங்க செத்துருவானுங்க, இவனுக்குலாம் ஓவர் சீனே கிடையாது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீப்பர் இவன்ட்லாம் தான் ஈஸியாக எப்படி தப்பிக்கிறது எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஒரு நியூ ட்ரிக்ஸாக கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன செய்யலாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பயர் ஆரம்பிச்சிடும். அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். அண்ட் நீங்கள் இருக்க கொஞ்சம் இதையும் மைண்ட் பண்ணிக்கலாம் கைஸ், ஏன்னா நமக்கு ஸ்டோனும் தேவைப்படுது இல்லையா, அதனால் கொஞ்சத்தை மட்டும் மைண்ட் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா அன்னிட்டு இருக்கான், அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் இருக்குது, இதையும் மைண்ட் பண்ணிப்போம் கைஸ். அண்ட் இதே வில்லேஜில் இது காட்டாங்க கைஸ், அந்த இதுனது அது பேர் என்னன்னு தெரியல, அந்த காப்பரில் ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அங்கே காப்பரில் தான் எல்லாமே செஞ்சுருப்பாங்க. அந்த கீ போட்டால் ஒரு இதெல்லாம் ஓப்பன் ஆகுது, அதெல்லாம் என்னென்னு தெரில அது பேர், அதை மட்டும் சொல்லிடுங்க. ஏன்னா அது நான் ஒழுங்காக கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கணும். நான் அடுத்த பாட்டில் கூட நான் கவனிச்சு வந்து சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லிடுங்க கைஸ். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பரால் செய்யப்பட்டிருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா காப்பரால் என்ன யூஸ்னே தெரியாமல் இருந்தவனுக்கு காப்பரால் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ஸாக செஞ்சு வச்சுருந்தானுங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பர் சும்மா கிடையாது கைஸ்,
அண்ட் இதில் ஒரு ஏதோ பாக்ஸ் மாதிரிலாம் காமிச்சானுங்க. அந்த பாக்ஸ் வச்சு ஏதோ ஒரு கீயை கொடுக்குறானுங்க, அது ஓப்பன் ஆகுது. அது ஓப்பன் ஆனோடனே உள்ளேருந்து டைமண்ட்லாம் கொடுக்குறாங்க, அயன் கொடுக்குறானுங்க, அண்டு இது கொடுக்குறாங்க, எமரால்டு அதிகமாக கொடுக்குறானுங்க. இதெல்லாம் அதிகமாக கொடுக்குறாங்க காய்ஸ். அதுலேருந்து அது என்னென்னா தெரிய மாட்டேங்குது எனக்கு. தெரிஞ்சால் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். எனக்கு தெரில அப்படின்றப்ப நீங்கள் சொல்லிடுங்க. இந்த வீடியோவில் முடிஞ்சால் சொல்லிடுங்க. அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் கூட சொல்லுங்கள், வரலாம் அவசரம் கிடையாது. அண்ட் கிராஃப்டிங் டேபிள் தூக்கி நம்ம கையில் வச்சுக்கணுங்க. கிராஃப்டிங் டேபிள் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த கிராஃப்டிங் டேபிள் தூக்கி நம்ம கையை பக்கம் வச்சுப்போம். அந்த இதை தூக்கி நம்ம இதை போட்டுருவோம். ஓகே, 2 ஃபர்னஸ் இருக்குது, நிறையாவே இருக்குது கைஸ். சாப்பாடு சாப்பிடு 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 சாப்பிடு. அண்ட் இதை தொடர்ந்து போனால் இன்னொரு வில்லேஜ் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை பார்க்கணுன்னுங்க. அது வந்து பிளைன் வில்லேஜ், நார்மல் வில்லேஜ் தான். அதுக்குள்ளே ஒரு செஸ்ட் வேறு இருக்குது, அதை எடுக்கணும்னு நினச்சேன், அதான் மறந்துட்டேன். இதுக்குள்ளே ஒரு செஸ்ட் வேறு இருக்குது கைஸ். இவங்க மாட்டிக்கிட்டானுங்களா இல்லை நம்மளை அடிப்பானுங்களா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஏங்க அட்டிக்கிறானுங்க, ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், பாயா முடிச்சு விட்ருவோம்னுங்க. எங்க 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 போயிடுறா ரீஸ்பான். ஓகே இப்போ ஜஸ்ட்டில் போச்சு கைஸ். சரி, அப்படினாலும் இங்கே தான் ரீஸ்பான் ஆகும். அவங்க போட்டு பொழந்துருவானுங்களே, அதான் எனக்கு ஒருத்தனாச்சும் கொண்டுருங்க கைஸ். ஒவ்வொருத்தனாச்சும் கொண்டுறணும், இல்லை அப்படின்னா நம்மளை முடிச்சு விட்டு போயிடுவானுங்க. ஓகே, இங்கே ஒருத்தனை கொண்டுட்டேன். இங்கே ஒருத்தன் தான் இருக்கான், அவனை முடிச்சு விட்ருவானுங்க. கடை முடிச்சுடுறா கைப்பில் டக்குன்னு. இவங்க முடிச்சு நல்ல ரீஸ்பான் செட் பண்ணிட்டு செத்துங்க கைஸ், இல்லைன்னா அவ்வளோதான். டக்குன்னு சாகுடா, என்னடா இவ்வளோ நேரம் ஆகுற. அட பாவி, அப்பா செத்துட்டான். இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறத உடைக்கணும் கைஸ். இதை கையில் உடைக்க முடியாது. அண்டு ஸ்வாட் நமக்கு தேவைப்படுன்னு சொன்னால அந்த ஸ்வாடையும் கையில் செஞ்சு போகும்போது ஸ்வாடில் நான் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்கிறானுங்க மைன்கிராஃப்ட்காரனுங்க. ஓகே, இதில் 2 ஆக்ஸ். ஓகே, இதை வச்சு டக்குன்னு உடச்சோம்னா, ஏன்னா ஷார்ப்பாக இருக்கும்போது அது வந்து ஈஸியாக வெட்டிடுது. அதான் இதில் இருக்க ஒரு மெயின் இதானது இருக்குது. அண்ட் நீங்கள் செஸ்ட் இருந்துச்சு, என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, ஆப்பிள் இருக்குது கைஸ். ஆப்பிள் வந்து தேவைப்படும், இது தேவைப்படும் கைஸ். பண்டல் எதுக்கு தேவைப்படும்னு உங்களுக்கே தெரியும். தேவையில்லாத ஆணியெல்லாம் அதில் தூக்கி போட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி செஸ்ட்லேயே நமக்கு தேவையில்லாத நல்லா தூக்கி போட்டு வந்துடுவோம். அண்டு கேரட் எப்போயாச்சும் 2 தேவைப்படும், நான் சேஃப்டிக்கு வச்சுப்போம். அண்டு வேறு தேவையில்லாத இருக்கா? வேறு தேவையில்லாத இல்லை. அண்டு பண்டலில் சிலதை வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் வச்சுப்போம். அதுக்கு ஆக்ஸு கையில் வேணும் கைஸ். ஆக்ஸ். ஓகே, இங்கே ஒரு ஆக்ஸு, இதுக்கு பதிலாக ஒரு ஆக்ஸு. ஓகே, கரெக்டாக இருந்துச்சு. அண்டு தூங்கி எந்திரிச்சிடுவோம் இங்கேயே. அன்றைக்கி தூங்கி எந்திரிச்சிட்டு அடுத்து போவோம் கைஸ். டேய், இன்னுமா நைட் ஆகலை? இன்னுமாலாம் நைட் ஆகலை? ஒரு முக்கியமான விஷயம் கைஸ், அது ரொம்ப நேரமாகும் போகிறதுக்கு. பட்னா என்னங்க ஜாம்பி இருக்க மாதிரி கட்டுதா? நான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ரீஸ்பானும் செட் ஆகுது. நான் தூங்க முடியல கைஸ், இருட்டு ஆகிடுச்சு. பாருங்களேன் இவ்வளோ இருட்டு ஆகிடுச்சின்னு. அப்பா தூங்கிட்டாங்க கைஸ். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அது வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ்லேருந்தே இன்னொரு வில்லேஜுக்கு போகிறது. ஓகேங்களா? ஒரு வில்லேஜில் உங்களுக்கு லூட்டு கம்மியாக கிடச்சிருக்கு, அப்போ இன்னொரு வில்லேஜுக்கு போய் லூட் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க. போகிறவள நிறைய தரங்க செத்து போவீங்க. அதுக்கெல்லாம் ஈஸியான ஒரு வழி சொல்கிறேனுங்க. அதுக்கு மாதிரி நீங்கள் ஒரு ஜாம்பி கறி கிடச்சிச்சு, அதை தூக்கி போட்டு போயிடுவோம். எங்கள் ஜாம்பி கறி அந்த இருக்குது ராட்டன், அதான் என்னமோ சொல்லிடுவானுங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நெதர் போர்ட்டில் தெரியுது. அதுக்கு முதல்ல போய்ட்டு வந்துடலாம். ஓகேங்களா? என்ன சொல்கிறீங்க? நெதர் போர்ட்டலுக்கு போய்ட்டு வந்துட்டு அந்த விஷயத்த சொல்கிறேன். அது நெதர் போர்ட்டில் தான் நம்புகிறேன். கீழேயும் மேலேயும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் நெதர் போர்ட்டில் தான் கைஸ். நெதர் போர்ட்டில் தான் கீழேயும் மேலேயும் ஒரே மாதிரி இருக்குது. ஓகே, போனோடனே செஸ்ட்டில் இருக்கலாம் ஆர்டிஸ்ட் போட்டு அந்த ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். அண்ட் அந்த நெதர் போர்ட்டில் நீங்கள் தொடர்ந்து ஸ்ட்ரெயிட்டில் போனாலும் உங்களுக்கு ஏதாச்சும் வில்லேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கைஸ். வேமா போடா கைப்புள்ள. அடுத்த வில்லேஜை ஸ்பீடாக கண்டுபிடிக்க தான் நமக்கு ஒரு எய்மாக இருக்க போகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் வீடியோ காமிட்டுருந்தாங்க 3 வில்லேஜுன்றப்ப ஒரு வில்லேஜ்னாச்சும் விட்டுலாமா? நம்ம வாய்ப்பே இல்லை, ஒரு வில்லேஜ் கூட விடக்கூடாது கைஸ். அண்ட் இங்கே கோல்டில் கிடச்சதெல்லாம் தூக்கிக்கலாம். அண்ட் அயன் இக்னெட் கிடச்சிருக்கு, இதையும் தூக்கிக்கலாம். அண்டு இதை தொடர்ந்து போக முடியாது, ஏன்னா நம்ம அதை பார்த்து போய்க்கலாம். இதை தொடர்ந்து போனோம்னா திடீர்னு தொலைஞ்சிட்டோம்னா ரீஸ்பானிங் தான் ஆகும். கீப் என்ட்ரியும் வச்சுருக்கோம், பட்னா சேஃப்டிக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் போகணும் கைஸ். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வில்லேஜுக்கு டக்குன்னு போயிட்டு அதுக்கு நேராக ஒரு இது காமிச்சிருப்பானுங்க, அது தொடர்ந்து போகணும் கைஸ். தண்ணியை கடந்து மலையை கடந்தெல்லாம் போக வேண்டியது இருக்குது. ஐயோ, அது மட்டும் இதாகிடுச்சு. இன்னுங்க செத்துருவோம் கைஸ், சாப்பாடும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு செத்துருவோம். அப்பா ஏங்க முன்னாடியே செத்துருந்தால் நம்ம இங்கேயே ரீஸ்பான் ஆகிருக்கலாமேங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டிருந்து பார்க்கலாம். எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வில்லேஜோட இது முடியுதுன்னு பார்க்கணும். அதாவது இந்த மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா மண் சவலை வச்சு பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா கைஸ் மஞ்சள் கலரில். இந்த மாதிரி இதில் இன்ட்ரெஸ்டமோ இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். தொடர்ந்து ஒரு இடத்துல இருக்கும் கைஸ், அந்த இடத்துல லாஸ்ட்டாக எண்ட் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வில்லேஜ், நெக்ஸ்ட் வில்லேஜ் கன்ஃபார்ம்டு. பட் நான் இதுக்கு முன்னாடி அதுங்காட்டியும் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஹேர்பிள்ஸ் கொட்டி கிடக்கே, நான் விடுவேனா இதை? தூடா கைப்புள்ள ஒரே ஒரு ஹேர்பிள் மட்டும் உள்ளே விட்டுறணும் கைஸ். இல்லை ஒன்றை கூட விடக்கூடாது. ஓகே, ஒன்றை கூட விட்டுறக்கூடாது கைஸ், அம்புட்டி தூக்கணும். ஏன்னா ஹேர்பிள்ஸ் நமக்கு அதிகமாக தேவைப்படுது ப்ரெட்டு செய்ய. ப்ரெட்டை டக்குனு செஞ்சுட்டு கூட ஓட வேண்டியதான், அது மட்டும் தான் நமக்கு எய்மு.
அண்டு தம்பி தள்ளுப்பா. அங்கே ஒரு 3 இருக்குது, அந்த 3 எடுத்துக்கலாம். மேலேயும் நிறைய இருக்குது கைஸ். ஆஹா, எல்லாத்துலேயும் ஹெர்பிள்ஸ் இருக்குது. என்னங்க இந்த வில்லேஜில் சாப்பாடு சுத்தமாக பஞ்சமே இருக்காது போல். இந்த வில்லேஜுக்கு வந்தால் லக்கு தான், லாட்ரி தான். அண்ட் இப்போ செஸ்ட்டு வேறு இருக்குது கைஸ், 3 செஸ்ட்டு. சாப்பாடு வந்து 2 ஸ்டாக் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஸ்டாக்கு சாப்பாடு தீரவே தீராதுன்ற பட்சத்தில் இதெல்லாம் நமக்கு அன்லக்லாம் கிடையாது, ரொம்ப லக்கு. பார்த்தீங்கன்னா அந்த சீடு போட்டதில் எவ்வளோ லக்குன்னு காட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை தொடர்ந்து நம்ம இங்கே கூட இல்லை, நெக்ஸ்ட் வில்லேஜ் கண்டுபிடிச்சி அங்கேயே வீடை கட்டி எல்லாமே பண்ண போகிறோம். அந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டிட்டு போயிருங்க கைஸ். பார்த்தீங்கன்னா எமர்லாண்ட் இருக்குது கைஸ், எமர்லாண்டு தூக்கி பொக்கீஸ் இதெல்லாம் உள்ளே போட்டுருவோம். நின்னுங்க, பொக்கீஸ் இதெல்லாம் தூக்கி உள்ளே விடு தம்பி. நீனும் போப்பா. வேறு ஏதாச்சும் இருக்கா? ஏங்க வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா போல தூக்கி போட்டுறணும். கோல் தேவைப்படுது அப்படின்றப்ப எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே 2 பிரெட் இருக்குது, 2 பிரெட்டாச்சும் சமாளிச்சாகணும். பெரிய வில்லேஜாக தான் இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியுதா உங்களுக்கு. பெரிய வில்லேஜ் தான் இருக்குது. அங்கிட்டு கொஞ்சம் ஹேர்பிள்ஸ் இருந்துச்சு பாருங்க, வழியாக ஹேர்பிள்ஸாக படிச்சிருக்காங்க. இதோட அருமை தெரிலங்க இவங்களுக்கு, பன்னி பயல்களுக்கு அருமை தெரிஞ்சுருந்தால் இவங்கெல்லாம் அதை விட்டு போயிருப்பாங்களா என்னங்க அதுச்சா. எனக்கு சாப்பாடை விட்டு போகவும் மனசு இல்லை, நேரம் வேறு ஸ்பீடாக போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறேன்னு தெரில. மண்டை குழம்பு காய்ஸ், இதெல்லாம் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நான் எல்லா ஹெர்பிள்ஸும் எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்று விடாமல் அம்புட்டி தூக்கிடுக்கேன். அண்ட் அது பார்த்திங்கன்னா இதை தான் சொன்னேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேர்ஸ் பண்ணி விட்ருக்காங்களா மண்ணை. இப்போ இதை தொடர்ந்து நம்ம ஸ்ட்ரைட்டில் போகணும் கைஸ். அங்கே இங்கேருந்து ஸ்ட்ரைட்டில் போகணும். அதுக்கு நம்ம இப்படி சுற்றிட்டு டக்குன்னு அங்கே ஸ்ட்ரைட்டாக போய்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்னொரு நெக்ஸ்ட் வில்லேஜ் கிடைக்கணும் இல்லையா, அதான். அந்த வில்லேஜ் தொடர்ந்து இன்னொரு வில்லேஜ் இருக்குது. அண்ட் அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு தேவையில்லை. செகண்ட் வில்லேஜ் மட்டும் கண்டுபிடிச்சிடுவோம். ஏன்னா சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லை, வேறு என்னத்துக்கு நமக்கு வில்லேஜ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ரன்னு வேகமாக போகணும்னு வச்சுங்களேன். இன்னொரு வில்லேஜ் கிடைக்கும். அந்த இன்னொரு வில்லேஜில் இருந்து நம்ம வீடு கட்டி அந்த எல்லாமே செய்யலாம். எதிர்காலத்தில் அயன் ஃபார்ம் பண்ணணும்னா இந்த பக்கத்து வந்துடுவோம். ஏன்னா இந்த வில்லேஜ் இல்லையே கிடையாது. இந்த மாதிரி ஜாம்பி வில்லேஜ் பக்கத்தில் நீங்கள் அயன் ஃபார்ம் பண்ணாலும் ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் அயன் காலம். இது நார்மல் வில்லேஜ் பக்கத்தில் நீங்கள் அயன் காலம் ஃபார்ம் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், சத்தியமாக அயன் காலம் வரமாட்டான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு வேறாச்சும் வில்லேஜ் இங்கே தானே இருந்துச்சு. இப்படி தாங்க வீடியோவில் காட்டினாங்க. 3 வில்லேஜ் இருந்துச்சு, 3 வில்லேஜும் பக்கத்தில் இருந்துச்சு. நானும் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், வில்லேஜை கணக்கவில்லை. ஓகே, இங்கே ஸ்ட்ரைட்டில் போனால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நானும் ஸ்ட்ரைட்டில் தான் போய்ட்டுருக்கேன், அந்த ஸ்ட்ரைட்லானே போய்ட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வீடியோ கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப தூரம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, வீடியோவும் ரொம்ப நேரம் லென்த்தாகி போயிடும்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இதை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் வில்லேஜ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ், இந்த வில்லேஜ் தான் அது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா அயன்காலமும் இருக்கான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இதில் ஸ்பான் பண்ண முடியாது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபார்னன்ஸ் இருக்குது. ஃபார்னன்ஸ் நமக்கு 4 ஃபார்னன்ஸ் தேவைப்படுது. எல்லாத்தையுமே ஆர்டர் போட முடியாதுல்ல. பார்த்தீங்கன்னா டைமண்ட் காய் நோட் பண்ணுங்க டக்குன்னு நோட் பண்ணுங்க கைஸ். டைமண்டு அயன் ஹார்மர்ஸு. ஓ மை காட். இந்த ப்ரெட்டு கொஞ்சம் எடுத்துப்போம் இருக்குது. ஆஹா ஏங்க அதெல்லாம் லக்குங்க. இப்போ நான் வேறாச்சும் இடமே இல்லைங்க, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. கையும் இல்லை காலும் இல்லை, இடமே இல்லை. ஒரு இடத்த வச்சு நம்மளால் கண்டிப்பாக எதுவும் பண்ண முடியாது. ப்ரோ ப்ளீஸ் ராடி. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்லாம் விளைய வச்சிருக்காங்க, அவங்களே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்மள்ட்ட 1 ஸ்டாக் கேரட் இருக்குது, பொட்டேட்டோ 1 ஸ்டாக் கிட்ட 2 ஸ்டாக் கிட்டே இருக்குது. அண்ட் ஹேர்பிள்ஸ் தேவைப்படுச்சுன்னா நம்ம ஹேர்பிள்ஸை தூக்கிடுவோம். தேவைப்படுச்சுன்னா ஹேர்பிள்ஸை தூக்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இந்த ஹேர்பிள்ஸ் நமக்கு எதிர்காலத்தில் தேவைப்படுங்க ஐஸ். ஏன்னா சாப்பாடு அதிகமாக தேவைப்படுன்றப்ப எதிர்காலத்தில் தேவைப்படும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு பெட்டை தேர்ந்தெடுப்போம். அந்த பெட்டுக்குள்ளே தூங்குவோம். வேலை செஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டு டக்குன்னு வேலையை முடிச்சிடுவோம். அண்ட் வேலை செஸ்ட் இருந்தால் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் வீடு செஸ்ட் இருக்குது. ஓகே, இங்கே என்ன இருக்குது, 2 பெட்டு தானா? டி என்னடா ஏங்க 2 பெட்டு தான் கொடுத்துருக்கானுங்க. சரி வேறு ஏதாச்சும் வில்லேஜ் சரி வேறு ஏதாச்சும் வீடு இருக்காடி. இது கொஞ்சம் சின்ன வில்லேஜாக இருக்குது, ஜாம்பி வில்லேஜோட சின்னதாக இருக்குது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அங்கே கிராஃப்டிங் டேபிள் தான் இருக்கோ. சரி கிராஃப்டிங் டேபிள் இவங்களுக்கு எது கைஸ், கிராஃப்டிங் டேபிள் நம்ம தூக்கிறோம். அண்டு பேர்லையும் தூக்கலாம் தான் இருந்தேன், தேவைப்படும் நமக்கு. எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு யோசிச்சேன். டக்குன்னு வேணான்னு தோணுச்சு, சரின்னு விட்டுட்டேன். அப்படின்னு வைங்கன்னா வேறாச்சும் இன்னொரு வீடாச்சும் வைங்களா. என்னடா கம்மியாக இருக்குது வீடு, அட பாவிகளா இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கீங்களாடா வீட்டை. வேறாச்சும் கீழே எண்டாச்சும் வச்சுருக்க போகணுங்க, செஸ்ட் வச்சு வீடா. வேறு ஏதாச்சும் அங்கிட்டு ஏதாச்சும் நெதர போட்டில் இருக்குன்னு பார்க்கணும். அப்படி தான் காட்டினானுங்க ஐஸ் ஃபஸ்ட்டு. நெதர போட்டிங்களுக்குலாம் இருக்குது அப்படி இப்படின்லாம் காட்டினானுங்க. ஓகே, நமக்கு இப்போ நைட் ஆகிடுச்சு, தூங்கிடுவோம். இந்த கேரட்லாம் நமக்கு தேவைப்படாது. அண்ட் இந்த இதுவும் தேவைப்படாது. எங்கள் சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லாத வில்லேஜாக தாங்க இருக்குது எல்லாமே. அந்த எலும்புக்கூடு மண்டையன் தான் டப்புன்னு வந்துட்டேன். அண்ட் இங்கே ரீஸ்பான் செட் ஆகலைன்னா இன்னும் ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க ஐஸ் வரணும். உங்களுக்கு பார்க்க ஆனால் 1 செகண்ட் மாதிரி தெரியலாம், பட் நான் எவ்வளோ நேரம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இதுக்குள்ளே இதுதான் இருக்குது. ஓகே, இங்கேக்குள்ளே என்னங்க இது சே, ஏதாச்சும் ஒரு பெட்டுனாச்சும் கொடுங்கடா. அப்பா நமக்கு ஏற்ற மாதிரி. சின்ன பையன் இருந்திருக்கானே கவனிக்கலை. சாரா சின்ன பையா, நாளைக்கு தந்துடுறா கடனா தடா அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு இங்கிட்டு இருக்கிறத எட்டுவோம். எப்பா மண்டியில் போடுறாங்க எவனும் டக்குன்னு. ஏறா வேமா. எவன் அடிச்சான்னு தெரில, டம்முன்னு அடி விழுகுதுங்க. இந்த வீட்டில் நம்ம தூங்க போகிறோம். ஏய்
அவன் நம்ம கிட்ட வந்துட்டாங்க. அடச்சை, அவன் ஏறி வர வரைக்கும் நம்ம இவ்வளோ நேரம் எடுத்துருக்கோமே கைஸ். அதுதான் எனக்கு கஷ்டம். கண்டு வீட்டில் இந்த வீட்டில் தங்க போகிறோன்றனால கிராஃப்டிங் டேபிளில் தூக்கி இங்கே போட்டுருவோம். இங்கே ஒரு கிராஃப்டிங் டேபிள், அப்புறம் வெளியில் ஒரு கிராஃப்டிங் டேபிள் போட்டுருவோம். செஸ்ட் இங்கேனுக்குள்ளே போனாண்ணா, செஸ்ட் இங்கேனுக்குள்ளே போட்டால் கேவலமாக இருக்குங்க. அண்டு கிராஃப்டிங் டேபிள் வெளியில் ஒன்று வைக்கணும். அது இப்போ வைக்க வேணாம்னுங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுப்போம். நமக்கு இந்த இடத்த க்ளீன் பண்ணணும் ஓகே. அப்புறம் இங்கேனுக்குள்ளே ஒரு கிராஃப்டிங் டேபிள் வச்சுப்போம். அதை தூக்கி போடு. அப்புறம் ஏதாச்சும் பெட்டை தூக்கி டக்குன்னு பெட்டை போட்டு தூக்கிடணும் கைஸ். அப்பா ரீஸ்பான் செட் ஆகிடுச்சு கைஸ். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜ் கண்டுபிடிச்சோம். அது 2 வில்லேஜ் அந்த ஒரு சீடு போட்டனால தான் அண்ட் இவ்வளோ நேரம் சர்வே பண்ணியிருக்கோம். இனி வர பாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறது ஒவ்வொன்றும் உங்களுக்கு காட்ட போகிறோம். அண்ட் இந்த வீடியோ கொஞ்ச நேரம் தான் இருக்கும் எனக்கே தெரியுது. இருந்தாலும் என்ன பண்ணுறது கைஸ், என்னால் அப்லோட் பண்ணுறதுக்கு நெட்டு கிடைக்காது. 21 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போயே ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் முடிக்கணும்னு நினச்சேன். பட் நான் அப்படி முடியாது போல் கைஸ். ஓகே, இங்கே கூட செஸ்ட்டு போட்டோம். கெத்தாக இருக்குங்க அப்படி செஸ்ட்டு போட்டோம். அண்ட் இன்னொரு செஸ்ட்டு செய்ய நானும் பார்த்தேன். ஒரு செஸ்ட்டாக செய்ய முடிஞ்சு. டக்குன்னு இன்னொரு செஸ்ட்டை செஞ்சு கையில் டக்குன்னு தூக்கிறேன். அண்டு இதுக்கு நேரம் டக்குன்னு இங்கே ஒரு போடு. ஓகே, லார்ஜ் செஸ்ட்டாக மாறிடுச்சு. லார்ஜ் செஸ்ட்டில் என்ன வைக்க முடியுமோ அப்படி தூக்கி வச்சுருவோம். நீ இப்போது முக்கியமானலாம் தூக்கி இதில் பதுக்கி வச்சுக்கணும். இது எல்லாமே முக்கியமானதான். கோலை மட்டும் வெளில எடுத்து வச்சிரு. ஓகே, நமக்கு 42 கோல் இருக்குது. ஓகே, சூப்பர். அண்டு முக்கியமானதுன்னா இது முக்கியமானது, இதுவும் முக்கியமானது, இதுவும் முக்கியமானது, இதுவும் முக்கியமானது, இதுவும் முக்கியம். இது எல்லாமே முக்கியமானது தான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் இதையும் தூக்கி போடு. ஓகே, நமக்கு உட்டு கொஞ்சம் தேவைப்படுது. அப்புறம் ஷர்டில் தேவைப்படாது. ஃபர்னன்ஸ் இப்போ கையில் எடுத்து வச்சுக்கணும். அண்டு வேறு ஏதாச்சும் பொட்டேட்டோ மாட்டோம் பார்த்தீங்களா? வேறு ஏதாச்சும் ஹேர்பல்ஸ் இருக்கணும் கைஸ். ஏன்னா எனக்கு இப்போ தேவைப்படுது. அப்புறம் இங்கே ஒன்று. ஓகே, 40 இருக்குது. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரிச்சுக்கலாம். இருந்தாலும் நமக்கு இதுலேயும் பாதி வேணும் கைஸ். 10 வேணாம். அதில் ஒரு 5 எடுத்து இதில் போட்டுருவோம். இதில் ஒரு 5 எடுத்து இதில் போட்டுருவோம். இப்போ இதை தூக்கி இங்கே போட்டுருவோம். ஏன்னா நமக்கு ஃபர்னன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுன்றதுக்காண்டி எல்லாத்தையும் போட்டோம்னா நமக்கு கோல் பண்ண எதுவுமே இருக்காது. வேறு டக்குன்னு கிராஃப்டிங் பண்ணி தொட்டு ஸ்டிக்ஸை செஞ்சுருவோம். ஒன்றுங்க ஸ்டிக்ஸு தான் முக்கியம். ஓகே, 40 நம்மளால் செய்ய முடியும். 42 எத்தனையோ அதை செய்ய முடியும், செஞ்சிடும். 44 தான் வந்திருக்கு. ஓகேங்களா, கோல் இல்லை, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. கோல் இல்லை. அண்ட் பார்த்திங்கன்னா ஃபர்னன்ஸில் இவ்வளோ கோல் வச்சு என்ன பண்ண போகிறோம்? சரி அப்புடின்னு சொல்லிட்டு டக்குன்னு இதுலேருந்து ஒரு 3 கோல் இல்லைனா 4 கோலை மட்டும் ஆட்டையை போட்டுப்போம். 5 வந்துச்சு. சரி 10 இருக்கட்டுங்க, போதுங்க. அதுக்கு டக்குன்னு 10 மட்டும் வச்சுட்டு டக்குன்னு 8 7 6. ஓகே தம்பி, டக்குன்னு செய்யப்படுறா கைப்புள்ள. திரும்பி 44. சூப்பர். அண்டு இப்போ நமக்கு கோல்லாம் பார்த்துச்சு. ஒரே ஒரு கோல் தான் இருக்குது. ஒரே ஒரு ஸ்டிக்ஸ் மட்டும் தான் தேவைப்படுது. ஒரே ஒரு பிளாக் தான் இருக்குது. எல்லாம் ஒன்றா இருக்குது. ஓகே, வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் 21 டார்ச் வேணும். அப்புறம் மீதி இருக்க 1 ஸ்டாக்கை தூக்கி இதிலே போட்டுருவோம். ஆசராவத்து இதுக்கு தேவைப்படுங்க கைஸ். எதுவுமே நம்ம சும்மா விட்டுறக்கூடாது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி கைஸ். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ண போகிறோன்னா, எடுத்துன்னு என்ன பண்ணலாம் எல்லோரும்? நம்ம எல்லோரும் வீடை கட்டணுங்க. வீடு கட்டாமல் நம்ம பெஸ்ட்டாக லான்ட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், டப்புன்னு இவங்க வில்லேஜர் வந்துட்டு நம்ம இடத்துல தூங்க அனுப்பிட்டாங்க. திடீர்னு ரீஸ்பான் கேன்சல் ஆகி வேறு எங்கே ரீஸ்பான் ஆயிடுவோம். நமக்கு அந்த பிரச்சனையே வேணாம். நமக்குன்னு தனியாக ஒரு வீடை கட்டுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்ட்டில் வீடை கட்டுறோம். அது தண்ணியில் கட்டலாமா? தண்ணியில் கட்டினா கேவலமாக இருக்குமோ? லேண்ட்லேயே கட்டிடுவோம். நம்ம நெக்ஸ்ட் வீடை வந்து பார்த்திங்கன்னா கட்ட போகிறோம். நெக்ஸ்ட் வீடை கட்டுற வரைக்கும் காத்துருங்க. அண்ட் இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. அப்படி தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஒன் லைக் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன், 1 சப்ஸ்கிரைப் இஸ் ஈக்குவல் டு ஃபுல் மோட்டிவேஷன். ஓகே, பை பாய். உங்களிருந்து விடைபெறுவது கூலஸ்ட் பாய்ஸ். பாய்.